இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரடி உனக்கு ஆண்டி? இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வந்த சாமுண்டடினா? என்னாச்சு? ஐயோ, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நேத்து ராத்திரி நீங்க சோபா சந்திரான்னு சொன்னீங்க. ஆமா, நான் தான் சோபா சந்திரா, நான் தான் அபூர்வா. என்னாச்சு இவளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? நான் தான் மருதானியல சித்தியும். எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த வீட்ல எல்லாமே நான் தான். சரச்சந்திராவா இருந்தாலும் நான் தான், செர்ரியா இருந்தாலும் நான் தான். அடியே அடியே, ஏய், கொன்னுடுவேன். ஐயோ ஆண்டி, ஆண்டி, ஆண்டி வேண்டாம் வேண்டாம். பூமி, என்னாச்சுமா? என்னன்னு தெரியலப்பா. ஆண்டி ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க, ரொம்ப அடிக்கிறாங்க. என்னது? ஐயோ, என்னென்னவோ பண்றாங்க, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, நேத்து ராத்திரி அவங்க உடம்புக்குள்ள வந்தது சோபா சந்திராமா இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, நிஜமாவா? ஐயோ, ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்டாங்க. ஐயோ, அவங்க பேசுறதுல நீங்க கேட்டீங்கல்ல? அம்மா, காசியில இருந்து கங்கை நதி நீரை கொண்டு வந்திருக்க, அத குடிக்கவே. இந்த பொடி இங்க குடிச்சிருங்க அண்ணி, குடிச்சிருங்க. இங்க பாரு, இந்த பானையில இருக்கிற மருந்து குடிச்சா இதுக்கப்புறம் உன்னால பேச முடியும். இத குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே உங்களால பேச முடியும். பேச்சு வந்த உடனே மரியாதையா சோபா சந்திரா மாதிரி நான் நடிச்சேங்கிறத ஒத்துக்கோ. அப்படி நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, அவரு பக்கத்துல இன்னொரு பானை இருக்கு பார்த்தல்ல, அது விஷம். அதுக்கப்புறம் அதை குடிக்க வச்சிருவேன். ஒரேடியா நீ போய் சேர்ந்துருவேன். குடிக்கலன்னா செத்துருவ. மரியாதையா குடி. என்ன பண்ற? குடி, குடின்னு சொல்றல, குடி. மரியாதையா குடி. குடிங்க, குடிங்க. சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. எங்க இருந்து வந்திருக்க? மாமா, எனக்கு எந்த பேயும் பிடிக்கல மாமா. இதோ இதோ இந்த பூமி தான் என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கா. நீ என்ன கொல்ற அளவுக்கு அடிச்சிட்டு என்ன போய் நடிக்கிறேன்னு சொல்றீங்களே ஆண்டி? போய் சொல்றா. இன்னும் பேய் இறங்கலன்னு நினைக்கிறேன். கஷாயத்தை குடிக்க வச்சிட வேண்டியதா. அது விஷம். அதுக்கப்புறம் அத குடிக்க வச்சிருவேன். நீ ஒரேடியா போய் சேர்ந்துருவ. இது பெரிய பிசாசு. உனக்கு பிசா பிசா இருக்கு. ஏய் வாடி. உடம்புக்குள்ள எந்த பேயும் வரல, எனக்குள்ள எதுவும் வரல. நேத்து ராத்திரி சோபா சந்திரா அக்காவும் என் உடம்புக்குள்ள வரல.
சோபா சந்திரா உனக்குள்ள வரலையா? அவ வந்த மாதிரி நீ நாடகம் போட்டியா? ஆமா மாமா, நான் நடிச்சேன். நான் மட்டும் இல்ல மாமா, இதோ இதோ இவ கூட நடிச்சா மாமா. ஆ, ஆ, ஆ. நீ நடிச்சதை மறைக்கிறதுக்காக அந்த பொண்ணு மேல பழிய தூக்கி போட பாக்குறியா? ஏன் சோபா சந்திராவோட பேரை சொல்லி எதுக்கு நடிக்கணும்னு நினைச்ச? சொல்லு. ஒரு தாயா இருந்தா தன்னோட பிள்ளைய பத்தி யோசிப்பாங்கல்ல மாமா. நானும் அதே மாதிரி தான் யோசிச்சேன். இந்த பூமியை தத்தெடுக்கிறது, சொத்துல பங்கு கொடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அக்கா மாதிரி நடிச்சேன். வாயை மூடு. இன்னொரு வாட்டி இப்படி நடக்க கூடாது. சோபா சந்திரா பேரை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி நாடகம் ஆட்டம் நினைச்ச கொன்னே போட்டுருவேன். அவங்க உங்ககிட்ட என்ன பேசினாங்க? அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஆக்சிடென்டெல்லாம் அந்த குழிக்குள்ள விழுந்தாங்களா இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்களான்னு உனக்கு தான் தெரியும். ஏன் கேக்குறேன்னா, யூ வேர் த லாஸ்ட் பர்சன் ஆன் த ஸ்பாட். இருட்டினதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டோம். விடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சோ அங்க என்ன தானே நடந்துச்சு? சரி, அந்த பொண்ணு யாரு? அவ யாருன்னு தெரியணும்னா நீ என்னுடைய பாஸ்ட தெரிஞ்சுக்கணும். எங்களை அனாதையாக்கிடாதீங்க, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். யார் நீங்க? தப்புப்பா, தெரியாதவங்கள அப்பான்னு கூப்பிட கூடாது.